பிரைஸ் தி லார்ட். இஸ்ரேலில் நடக்கிற வார் பற்றி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நியூஸ் திறந்தால் போதும், இஸ்ரேல், காசா, ஏவுகணைகள், உயிரிழப்புகள்னு இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஒரு வேளை இதுதான் முடிவா? பைபிள் இதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்களா? அப்படி இருந்தால் என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? உண்மையை சொல்லணுன்னா நானும் இதெல்லாம் யோசித்தேன். எனக்கும் நிறைய கேள்விகள் வந்துச்சு. இப்படியெல்லாம் நம்ம யோசித்து குழம்பக்கூடாதுன்னு தான் ஏசப்பா எப்போவோ இதை பற்றி நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. மத்தேயு 24:6 இருக்கும். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு. ஸோ அவர் சொல்கிறது இதெல்லாம் பார்த்து பயப்பட வேணான்னு தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இஸ்ரேல் வாருக்கும் பைபிளுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, அது நமக்கு என்ன சொல்லுது, நம்ம எப்படி அதை பார்க்கணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், இதெல்லாம் தெளிவாக பயம் இல்லாமல் விசுவாசத்தோடு பார்ப்போமா? வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக இன்றைக்கி நாம் பார்க்குற சுச்சுவேஷனை சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இது திடீர்னு நடக்கிற ஒரு ப்ராப்ளமாக தான் பார்க்குறோம். ஆனால் இது திடீர்னு உண்டான ஒரு விஷயம் இல்லை. இது ஒரு நில மோதல், மத ரீதியான பதற்றம், அரசியல் பிரச்சனைன்னு ஒரே இடத்துல ஆண்டாண்டு காலமாக இல்லை, ஆயிரம் வருஷங்களாக நடந்துகிட்ருக்கிற வரலாறு இது. ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் எப்போதுமே மற்ற நாடுங்க மாதிரி ஒரு நார்மல் நாடு இல்லை. பைபிளில் இருந்தே அது எப்போதும் ஒரு மோதல் நடக்கிற இடமா தான் இருக்குது. நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் புத்தகம்னு இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இன்றைக்கி நடக்கிறது புதுசு இல்லை, இது பழைய ஹிஸ்ட்ரியோட தொடர்ச்சி தான். இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால் இது புது சாப்டர் இல்லை, சேம் புக்கோட நெக்ஸ்ட் பேஜ். ஆனால் இதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, உள்ளே இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இஸ்ரவேலோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆதியாகமத்துக்கு போகணும். ஆரம்பத்திலேயே பிதா ஆபிரகாம் கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு ஆதியாகமம் 12:2 உன் சன்னதிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு ஆதியாகமம் 12:7 சொல்கிறாரு. இதுதான் இந்த வாக்குத்தத்த பூமி. ஸோ இஸ்ரவேல் வெறும் அரசியல் நாடு இல்லை, அது பிதாவோட உடன்படிக்கை தேசம். கொஞ்சம் யோசித்து பார்த்தா கடவுள் ஒரு தேசத்தையே ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு கொடுத்துருக்குறாருன்னா அது பெரிய விஷயம் தானே. அப்புறம் யாத்ராகமத்தில் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் விஷயம் இப்போ அது இல்லை. இஸ்ரேவேலோட ஹிஸ்ட்ரியை பார்த்தா அதில் அமைதி இருந்ததோட கலவரம் தான் நிறையா இருந்திருக்கு. பெலிஸ்தியர், ஆசிரியர், பாபிலோனியர், ரோமானியர்னு இப்படி எல்லா நேரத்துலேயும் எதிரிங்க வந்தாங்க. எல்லா டைம்லேயும் போராட்டமும் இருந்துச்சு. இது எல்லாத்த விட முக்கியமாக அவங்க கூட என்ன இருந்துச்சு தெரியுமா? எல்லா டைம்லேயும் கடவுள் அவங்க கூட இருந்தாங்க, அவரோட ஆசீர்வாதமும் இருந்துச்சு. இன்றைக்கி இஸ்ரேலில் நடக்கிற போர் வெறும் அரசியல் செய்தி இல்லை, அது ஒரு ஆன்மீக வரலாறோட தொடர்ச்சிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம முக்கியமான பார்ட்டுக்கு வரோம். ஜீசஸ் யுத்தத்தை பற்றி மத்தேயு 24 சீஷர்கள்கிட்ட என்ன சொன்னாருன்னு பார்த்தோம். அதை கவனமாக பார்த்தா யுத்தங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது கூட கலங்காதீருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எந்த ஒரு விஷயத்தையும் தற்செயலாக சொல்ல மாட்டார். அவருக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரியும். நம்மளை பற்றியும் தெரிஞ்சு தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, பயப்படாதீங்கன்னு. ஏன்னா நம்ம பயப்படுவோன்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அடுத்து மத்தேயு 24:7 ஜாதி ஜாதிக்கு விரோதமாகவும் ராஜ்யம் ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் எழும்பும்னு சொன்னார். ஸோ பைபிளில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இந்த உலகத்தில் போர் என்பது கண்டிப்பாக இருக்கும்னு. ஆனால் இங்கே தான் தெளிவாக இருக்கணும். ஒரு போரை பார்த்தும் இதுதான் இந்த உலகத்தோட இறுதின்னு முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்குறீங்களா? அதுக்கும் பைபிள்லேயே ஆன்சர் இருக்குது. இவை எல்லாம் வேதனைகளின் ஆரம்பம்னு மத்தேயு 24:8 எழுதியிருக்கு. ஸோ போர் நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த உலகம் நிலையானதில்லை, மனுஷங்களால் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது, அண்ட் கடவுளோட பிளான் படி தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லுது. நம்ம இதை பயத்தோடு பார்க்காம நம்பிக்கையோடு பார்க்கணும். இப்போது முக்கியமான கேள்வி, இந்த சுச்சுவேஷன் நமக்கு என்ன சொல்ல வருது? ஃபஸ்ட்டு, பயம் வேண்டாம். இது ரொம்ப சிம்பிளாக ஓகே பயம் வேண்டான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுற விஷயம் இல்லை. இது கடவுளோட நேரடி வார்த்தை. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு ஏசாயா 41:10 சொல்லுது. நான் உன் கூட இருந்தாலும் இருப்பேன்னு சொல்லலை, இருக்கிறேன்னு ப்ராமிஸ்டாக சொல்கிறாரு. ஸோ பயம் வந்தால் இதை நினச்சி பார்த்துக்கோங்க. செகண்ட், கருணை வேணும். போர் நடந்தாலே அதை அரசியல் ரீதியாக எடுத்துகிட்டு அதை மட்டும்தான் பேசுவோம். ஆனால் நிஜத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்க, குடும்பங்கள் பிரியும், குழந்தைங்கள் பாவம் தூங்கவே தூங்காது. சந்தோஷிக்கிறவர்களோடைய சந்தோஷியுங்கள், அழுகிறவர்களோடைய அழுங்கல்னு ரோமர் 12:15 சொல்லுது. அவங்களுக்காக நான் அழுக சொல்லலை, ஆனால் அரசியல் மட்டும் பேசாமல் அவங்களுக்காக கொஞ்சம் இறக்கம் படலாம்ல. சரி, இந்த சுச்சுவேஷனில் ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாமா? 1,
எருசலேமுக்காக ஜெபம் பண்ணலாம். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுதல்னு சங்கீதம் 122:6 சொல்லுது. பொலிட்டிக்கலாக எந்த ப்ராப்ளம் அங்கே இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்களுக்காக ப்ரே பண்ணணும். 2, எல்லா மக்களுக்காகவும் ப்ரே பண்ணுங்க. எல்லா மனிதருக்காகவும் விண்ணப்பங்களும் ஜெபங்களும் செய்யப்பட வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறேன்னு 1 தீமோத்தேயு 2:1 சொல்லுது. என்னதான் போருங்கிறது ஒரு இடத்துல நடந்தாலும் எல்லா இடத்துலையும் இதோட சோகம் இருக்கும். ஸோ அதுக்காகவும் ஜெபம் பண்ணலாம். 3, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும். எந்த டைமில் என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ கடவுள் கூட இன்னும் நெருக்கமாக ட்ரை பண்ணணும். அவர் கூட இன்னும் க்ளோஸாக ட்ரை பண்ணலாம். 4, உலகமே ஆடி போனாலும் நம்ம அவர் மேலே வச்சுக்க நம்பிக்கையை அசைக்க விடக்கூடாது. அசைக்கப்படாத ஒரு ராஜ்யத்தை நாம் பெற்றிருக்கிறோம்னு எபிரேயர் 12:28 சொல்லுது. உலக அரசாங்கம் விழலாம், பொருளாதாரம் சரியில்லாம், இதே மாதிரி இன்னும் நிறையா போர் வரலாம். ஆனால் நம்ம இருக்க போகிற ராஜ்யம் அசைக்க முடியாத ஒன்று. ஏன்னா அது நமக்காக அவர் உருவாக்குனது. இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். ஸோ இஸ்ரேல் வார் பார்த்து பயப்படணும்னு இல்லை, புரிஞ்சுக்கணும். பைபிள் ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்கு இது எல்லாம் நடக்கும்னு. ஆனால் கூடவே ஒரு ப்ராமிஸும் கொடுக்குது. இது நான் சொல்லலை, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லைன்னு மத்தேயு 24:35 ஜீசஸ் சொல்கிறாரு. நியூஸ் மாறும், சிச்சுவேஷன்ஸ் மாறும், லீடர்ஸும் மாறுவாங்க. ஆனால் கடவுளோட வார்த்தை மட்டும் என்றைக்குமே மாறவே மாறாது. ஸோ நம்ம பயத்தில் வாழக்கூடாது, விசுவாசத்தில் வாழணும். வாரை பார்த்து பயப்படாமல் அவர் கொடுத்த வார்த்தையை நம்பி இருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதை பற்றி கிளாரிட்டி கிடைக்கட்டும். வேறு டாப்பிக்கில் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன்.